பார்த்தீங்க அப்படின்னா, ஆணும் பெண்ணும் அடிமையாகிற ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்கள் வந்து அதாவது பெண்கள் வந்து நம்மளை அழகுபடுத்திக்கணும், நம்மளை அழகாக காட்டணும் அப்படின்றக்காக பெட்டிங்கு, த்ரெட்டிங்கு, ஹேருக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சு அதில் பணத்தை அடித்து அதில் மூழ்கி போய் அதில் அடிமையாகிறாங்க. பசங்க பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரக்குக்கு முழுக்க முழுக்க அடிமையாயிடுறாங்க. அடிமையாகிறது அப்படின்றப்ப அது அழகில் இருந்தாலும் சரி, இல்லை மதுவில் அதாவது சரக்கில் இருந்தாலும் சரி, 2 பேரும் ஏதோ ஒரு விஷயத்தை அடிமையாகிறாங்க. பணத்தை அதில் கொண்டே போடுறாங்க. செலவாக்குறதுல சரக்கு அதிக காசு வருதா, இல்லை அழகு சாதன பொருட்கள் அதிகமாக இருக்குன்னா, பெண்கள் யூஸ் பண்ணுற அந்த அழகு சாதன பொருட்களோட விலை தான் அதிகம். இவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு கோட்டர்னு சொல்லுவாங்க, அந்த இது கோட்டர் வந்து ஒரு 150 ரூபா 170 ரூபா கொடுத்து வாங்கி குடிச்சிட்டு மட்டையாயிடுறேன். ஆனால் பெண்கள் இத்தினோண்டு ஒரு கிரீமுக்கு யூஸ் பண்ணுற ஒரு க்ரீமோட இத்தினோண்டு ஒரு டப்பாவில் இருக்கும், அதுவே 500 அந்த மாதிரி ஒரு 5 டப்பா யூஸ் பண்ணால் தான் அந்த முகம் அழகாக இருக்கும். முடி வந்து அழகாக்குறதுக்கு வந்து ஒரு 700-800 அந்த ஒரு நிமிஷத்தில் பயன்படுத்தாங்க முடிய ஷைனிங்காக அந்த ஒரு இது இருக்கும். அப்போ வந்து ஆண்களை விட பெண்கள் தான் அதிக செலவு பண்ணி நம்மளை அழகுபடுத்திக்கிறாங்க. இவங்க சரக்கு அடித்து உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். ரெண்டுமே கேடு தான். இவன் சரக்கு அடிக்கிற வந்து உடம்புக்கு உள்ள பார்ட்ஸ் எல்லாம் கேடாகும். பெண்கள் வெளியில் மேக்கப் போடுறதுனால அவங்க முகம், சருமம் இது வந்து ஃபேட் ஆகும். அவ்வளோதான் வித்தியாசம்.